இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் தான் நம்ம கெரியரை வந்து சர்வை பண்ண முடியும். சிவில்னால நம்ம வெயிலையும் அவுட் சைட்லேயும் சம்மர்லேயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ குவாலிட்டி சர்வேன்னு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் எல்லாம் பண்ணும்போது குவாலிட்டி சர்வே ரொம்ப மெயின். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறன்னு சொல்லி இதுக்கான ஒரு அனலிட்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திங்கன்னா இந்த கோர்ஸ் படித்தா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எப்போ தேவையோ அப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். நமக்கான ஒர்க் கொலகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் கொடுத்தா நீங்கள் அதுக்கான எஸ்டிமேஷன் கொடுத்தா நம்ம எப்போ வேணால் ஃப்ரீ டைமில் முடிச்சு கொடுத்தா அந்த டைமில் நம்ம ஃப்ரீ ஆகிட போகிறோம். அவ்வளோதான். என் பேர் சரவணன். நான் இங்கே வெள்ளூர் மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் ஒரு வில்லேஜில் இருக்கேன். என்னோடய ஸ்கூல் 10th 12th எல்லாமே எங்கள் பக்கத்தில் இருக்கிற சன்பீம் ஸ்கூலில் தான் முடித்தது. ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருந்து சிவில் ஃபீல்டெலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வீட்டில் இருக்கிற தோட்ட பக்கத்தில் வந்து சின்ன சின்ன பில்டிங் கட்டுறது அந்த மாதிரி சிவில் இன்ட்ரெஸ்ட்னால எங்கள் வீட்டில் எல்லாருமே சிவில் படிக்கணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணி நான் 2010 பேட்சில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணது. 2014 முடித்த காலேஜ் முடிச்சு வந்து குளோபல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி இங்கே ஆர்காட். என்னோடய சிவில் ஃபீல்ட்னால சிவில் எல்லாமே நான் டிகிரி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொக்யூப்மெண்ட் சொல்லி இன்ஜினியரிங் சொல்லி சென்னை பக்கத்தில் நான் ஒர்க் பண்ணது. ஸோ சிவில் அது வந்து ப்ரொக்யூப்மெண்ட் வந்து பர்ச்சேஸ் சம்மந்தமாக இருக்கனால ஸோ நம்ம ஃபீல்டுக்கெல்லாம் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ராடில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது. சிவில் ஃபீல்டில் குவாலிட்டி சர்வேன்னு சொல்லி ஒரு ஃபீல்டு கிடச்சிது. அது வந்து ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டு. ஆயில் அண்ட் கேஸ் ஃபீல்டுனால அது ஃபுல் அண்ட் ஃபுல் மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டாக இருந்ததுனால ஸோ நம்ம ஃபீல்டுக்கு கொஞ்சம் மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் FBயில் சொல்லி ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது என்ட்ரி ஆப்னு சொல்லி அப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன இருக்குது, நம்ம என்ட்ரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம லாங்குவேஜ்லேயே இருந்து சொல்லி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பிரியா மேம் சொல்லி என்கொயரி கொடுத்தாங்க. அந்த மேம் வந்து எல்லாமே ஆன்லைனில் எப்படி அந்த என்ட்ரி ஆப் இன்ஸ்டால் பண்ணணும், எப்போல்லாம் கோர்ஸ் அலகேஷன் வரும்னு சொல்லி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் கொடுத்தாங்க. ஸோ அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி ஜாயின் பண்ணாங்க. இந்த மாதிரி ஃபீஸஸ்லாம் சொல்லி அவங்களே EMIயில் கொடுத்து 6 month கோர்ஸ் நடந்தது. இப்போ சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அதில் எப்படி குவாலிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது, அதோட ஃபஸ்ட் இனிஷியலாக பேசிக் எக்ஸல், AutoCAD எப்படி பேசிக்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் குவாலிட்டி டேக் ஆஃப் எடுக்கிறது, அது 3 சாஃப்ட்வேர் சொன்னாங்க. பிளேன் ஷிஃப்ட், ப்ளூ பீம் இதெல்லாம் இருக்குது. அது எப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு 1 month அதை பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கோர்க்குள்ளே போனாங்க. ஒரு பில்டிங் கொடுத்தா எப்படி குவாலிட்டி எடுக்கிறது, பில்டிங்கான பேஸ்மெண்ட் எவ்வளோ குவாலிட்டி எடுக்கிறது, எப்படி கால்குலேட் பண்ணுறது, பிஓ கோடி கொடுத்து எப்படி நம்ம காஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணுறது, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் கொடுத்து அடுத்த லெவலும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பில்டிங் எப்படி பண்ணலாம், பில்டிங் ஃபார்மேட் எப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அடுத்த லெவல் கமர்ஷியல் மேனேஜருக்கு எப்படி ரோட் மேப் இப்படிலாம் நீங்கள் கோர்ஸ் அடுத்த லெவல் பண்ணால் நீங்கள் கமர்ஷியல் மேனேஜருக்கான ரோட் மேப் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. மொத்தம் 3 கோர்சஸ் டீச் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாங்க. அந்த கோர்ஸ் படித்த எல்லாமே அப்ராடில் தான் பண்ணது. ஸோ ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு எப்போ இந்த கோர்ஸ் ஆரம்பிச்சது 7:30 to 8:30 மஸ்கட் டைமுக்கு. ஸோ அது எல்லாமே எனக்கு ஜாப் வந்து 5:30 முடிஞ்சிடும். ஆனால் ஆன்லைன் பண்ணும்போது நம்ம எப்போ ரெக்கார்டிங் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ட்ரி ஆப்பில் வந்து ஆல்ரெடி நம்ம சப்போஸ் கிளாஸ் மிஸ் பண்ண கூட அகைன் பார்த்துக்கலாம். தனியாக ஒரு வாட்ஸ்அப்பில் மென்டாரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். நம்ம என்ன டவுட்ஸோ எல்லாமே நம்ம கிளியராக கேட்டுட்டு நம்ம எப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக ஒரு நம்ம காலேஜ் படிக்கும்போது எப்படி ஒரு ப்ரொஃபஸராக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு நல்ல டீமாக தான் இருக்கேன் என்ட்ரி. ஸோ தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறத கூட ஒரு QSஆக இருந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் சொல்லி எல்லா பேசிக் திங்ஸ் ஃபார்மேட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஆனால் இந்த கோர்ஸ் படித்ததுக்கப்புறம் நம்மளே ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு புது கம்பெனி ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு புதுசாக ஒரு குவாலிட்டி சர்வே ஹையர் பண்ணால் எப்படிலாம் நம்ம கிளியர் பண்ணி எப்படிலாம் ஃபார்மேட் கொண்டு வந்து எப்படிலாம் பட்ஜெட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாமே எல்லாமே கிளியராக அந்த கோர்ஸில் அப்ளை பண்ணி கொடுத்தாங்க. ப்ளஸ் எல்லாத்துக்கான ஃபார்மேட்டும் எல்லாமே கொடுத்துட்டாங்க. பில்லிங் பண்ணுறதுக்கு, ரன்னிங் பில் எப்படி பண்ணுறதுக்கு சொல்லி எல்லாமே இது பண்ணி எக்ஸ்பிளைன் கொடுத்தாங்க. இப்போ வந்து என்ட்ரி ஆப் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆட் பண்ணாங்க. QS பஃபர் குரூப்னு சொல்லி ஆட் பண்ணாங்க. ஒரு லிங்க் பேஜ் கொடுப்பாங்க. அந்த லிங்க் பேஜ் பண்ணி நம்ம எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, என்னென்ன கோர்ஸ் படித்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்லோட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அதுக்குன்னு ஒரு தனி சார் இருக்கார். சரி இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குது, எனக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் இதில் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்னு சொல்லி ஓகே நான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் சொல்லி அவங்கள வந்து ஒரு 1 week முன்னாடி இது பண்ணுவாங்க. திருப்பி அந்த ஆஃபீஸ்லேருந்து நம்மளுக்கு கால் வரும். இந்த மாதிரி நாங்கள் இன்டர்வியூ ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜாப் ஓகேவான்னு சொல்லி இன்டர்வியூ எடுத்ததுக்கப்புறம் 65,000 சொன்னாங்க. ப்ளஸ் அலவுன்ஸ், பெட்ரோல் அலவுன்ஸ் சொல்லி டோட்டல் 72,000 சொல்லி சேலரி சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அப்ராடு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்தது, போன வீக் தான் நடந்தது. ஸோ அது வந்து 1.5 lakhs சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லியிருக்காங்க. 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னோன்னே அடுத்த ஒரு கமர்ஷியல் மேனேஜர் அடுத்த ஒரு லெவல் மூவ் பண்ணலாம் சொல்லி இதோட கெரியர் பிளான் வச்சுருக்கேன். ஸ்கில்ஸை டெவலப் பண்ணால் நீங்கள் அகைன் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் லைஃப்லாம் சர்வே பண்ணிகிட்டே இருக்க முடியும். என்ட்ரி அப்போ ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நம்பி யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்.